அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். திறனாய்வு உரை திருமதி ராஜபிரபா ராஜபிரபா அம்மா அவர்கள் அருமையாக இந்த ஆய்வு நூலை எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய அறிவு பெட்டகம்னு சொல்லலாம், அனுபவ வெளிப்பாடு, அறிவு பெட்டகம், உணர்வுகளினுடைய வெளிப்பாடு, அதை அவர்கள் சந்தித்த மனிதர்கள், சிந்தித்த மனிதர்கள், அதை குறித்த ஒரு அறிவு பெட்டகமாக, அன்பின் வெளிப்பாடாக, உணர்வுகளின் வெளிப்பாடாக இந்த நூலை அவங்க ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இதில் நான் ஆய்வுக்கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி இதில் ஆய்வுக்கட்டுரைன்னு போட்டோன்னே நான் 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். ஆய்வுக்கட்டுரைன்னா நாங்கள் பொதுவாக ஒரு தலைப்பின் கீழே உள்ள அதை நாங்கள் ஆய்வு செய்து தான் நாங்கள் எழுதுவோம். ஆனால் இது ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பற்றி அவங்க ரொம்ப சிறப்பாக இதில் எழுதியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நாங்கள் சிந்தித்ததே இல்லை, இவர்களை பற்றி நாங்கள் சிந்தித்ததே இல்லை, இவர்களை பற்றி நாங்கள் எழுதியதே கிடையாது. நாங்கள் எல்லாம் இலக்கியங்கள் குறித்த அந்த ஆய்வுகளைத்தான் நாங்கள் கட்டுரை தொகுப்பாக நாங்கள் சிந்தித்து எழுதுகின்றோமே ஒழிய இவர்களையும் நாமல் சிந்தித்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை நமக்கு தந்தவர். அந்த வகையில் அவங்க போற்றுதற்குரியவர்கள். அதனால் அவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இவர்கள் ரொம்ப அருமையாக நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்கள். நம்ம உழவர்களிலிருந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் மீன்பிடி தொழிலாளர்கள் வரைக்கும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மறக்கவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நமக்கு நம்மளோட சந்தித்து நம்மளோட இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவர்கள். அந்த வகையில் எனக்கு ஐயா தேவன் ஐயா அவர்கள் இதில் பாதி இதை எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் சவர தொழிலாளர்கள் அவங்க மேலோட்டமாக எல்லா கருத்தையும் கூறிவிட்டார்கள். அதனால் நான் ஆய்வுரையாக புத்தகத்திலிருந்தே நான் கூறிக்கொள்கின்றேன். சவர தொழிலாளர்கள் இவர்கள் இன்றைய காலகட்டங்களில் ஓரளவு மதிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் நம்ம மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வகுப்பினர்கள் அந்த காலகட்டத்திலேருந்து இன்று வரைக்குமே அந்த தீண்டல் விஷயம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. தீட்டுன்னே சொல்லக்கூடிய, நான் ஆய்வு செய்ய கைத்தாறு வட்டாரங்களில் நான் ஆய்வு செய்யக்கூடிய காலகட்டங்களிலே நிறைய ஊர்களில் நான் சந்திச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான மனிதர்களை. நான் உள்ளே போனாலே அந்த ஊருக்குள்ளே நான் போனாலே நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு தான் என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா? நீங்கள் மேல் ஜாதின்னா நீங்கள் உள்ளே வரலாம் ஊருக்குள்ளே, இல்லைன்னா நீங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் ஆய்வு செய்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னே என்ன நிறைய இடங்களில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இல்லை ஐயா, எங்களுடைய ஜாதி இது தான், நாங்கள் கோயில்களில் நாங்கள் பணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ஜாதி தான், அதனால் நீங்கள் தைரியமாக என்னை அனுப்பலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஆக இப்படி அந்த காலத்தில் இவர்களையெல்லாம் மதிக்கப்படாதவர்களாக வா அப்படி வா போ அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த சவர தொழிலாளர்களை சிகை திருத்துணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இவர்கள் பார்த்திங்கன்னா முகச்சவரம் செய்து கொள்வதற்கு, முடிவெட்டி கொள்வதற்காக அந்த காலத்தில் அவங்கள தன்னுடைய இடத்திற்கே என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். நீங்கள் இங்கே எனக்கு பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. முனியாண்டி நீங்கள் வந்திருப்பா, எனக்கு சவரம் செய்யணும், எனக்கு முடி திருத்தி கொள்ளணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களும் எந்த ஒரு அருவருப்பும் இல்லாமல், தலையில் கொப்புளமாக இருக்கட்டும், தலையில் புண்ணு இருக்கட்டும், தனக்கு நோய் பரவிடுமே அப்படிங்கிறது ஒரு இது இல்லாமல், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கையில் உரை மாட்டிக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் உரையெல்லாம் மாட்டாமல் அவங்க எந்த அருவருப்பும் இல்லாமல் அவங்களுடைய தலையை தொட்டு தண்ணியை தெளித்து அவங்க அருமையாக அவங்க செய்வாங்க.
அப்படிப்பட்ட ஒரு இவர்களையெல்லாம் பற்றி சிந்தித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட போற்றுதலுக்குரியவர்கள் அப்படிங்கிறது என்னையே நான் வியந்து கொள்கின்றேன். நான் வந்து நினைக்கல இவங்களையெல்லாம் பற்றி எழுதியிருப்பாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது இவங்க ஆய்வுக்கட்டுரைகள்லாம் சரி ஒரு 23 ஆய்வுக்கட்டுரைகள் இவங்க எழுதியிருக்கிறாங்க, இலக்கிய சம்பந்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் வந்து அவங்க அந்த மனித வேர்களை தேடிங்கிற இந்த புத்தகமே ஆணிவேராக இருக்கக்கூடியது தாய் அப்படிங்கிறாங்க. தாய் மட்டும் இல்லை, நம்மளுடைய தாய் தான் நம்ம ஆணிவேர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தாய் இல்லை, இந்த உறவுகளெல்லாம் நமக்கு தாய் தான். இந்த அன்பின் உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உதவக்கூடிய, எல்லா வகையிலும் உதவக்கூடிய இந்த அன்பின் வேர்கள் எல்லாமே நமக்கு தாய் அப்படிங்கிறத இவங்க வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த நூலில். ஆக இந்த தாயாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆணி வேர்கள், ஆனால் மரமாக இருக்கக்கூடியவர்கள் சமூகம். இருவரும் ஒன்றை ஒன்று பிணைந்து கொண்டு இருக்கின்றோம். ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லை, உழவர்கள் இல்லாமல் நாம் இல்லை, இவர்களெல்லாம் இல்லாமல் நாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் பால்காரங்க வந்து பால் போட்டால் தான் காலையில் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், டீ போட முடியும். ஆக ஒவ்வொருத்தரும் செய்தித்தாள் வந்து கொண்டு வந்து போட்டால் தான் நம்ம சமூகத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்மளால் படிக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அங்கமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களையெல்லாம் நினைந்து அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது என்றே தான் நான் சொல்வேன். ஆக இப்படிப்பட்ட ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இப்போ எல்லாருமே இன்றைய காலகட்டங்களில் சிகை திருத்தங்கள் எல்லாருமே வந்து என்ன ஒரு எந்த ஒரு உயர்வு தாழ்வு என்று எண்ணாமல் இப்போ வந்து சிகை அலங்கார கடைகளில் எல்லாருமே வந்து செய்கிறோம். அது வந்து இப்போ பாராட்டுதற்குரியதான். இப்போ வந்து நான் வந்து அவன் இருந்த இடத்துல நான் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா அது எந்த நாளும் நம்ம ரூபா கொடுத்து அதை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சிட்ருக்குறாங்க. ஆக இப்படிப்பட்ட இவர்கள் வந்து ஒரு ஆலோசனையை கூட சொல்கிறாங்க. நான் அதை கூட ஒரு அறப்பணியாக செய்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி உங்களுடைய அலங்காரத்தை இவ்வாறு செய்து கொண்டால் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு கட்டு, அந்த கட்டு இந்த கட்டுன்னு பிள்ளைகள் வந்து கருப்பாக இருக்கிற முடிய இந்த இந்த கலர் அடிச்சுக்கிறாங்க. கலர் அடிச்சுட்டு பிள்ளைகள் வந்து கல்லூரிக்கு வரும்பொழுதே அவர்கள் அப்படியே கலர் அடிச்சுட்டு வர்றாங்க. நம்ம மருதாணி போட்டால் எப்படி அந்த கலர் இருக்குமோ அந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு வர்றாங்க. கேட்டால் இதுதான் இப்போ ட்ரெண்டு அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் அப்படி முன்னாடி பார்த்தா அப்படி நட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்து அப்படி அழகாக அப்படி பிள்ளைகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மாற்றிக்கொள்கிறாங்க தன்னுடைய சிகை அலங்காரத்தை. பெண்கள் கூட இந்த மாதிரியான அழகு நிலையங்களை வந்து ஆரம்பித்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான தொழில்களை வந்து செய்து வருவது அப்படிங்கிறது இவர்கள் ரொம்ப சிந்தித்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம சமூகத்தை பற்றிய வேர் வந்து இவர்களிடத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து உணவக தொழிலாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு செல்லக்கூடிய நம்ம 2 பேருமே வெளியே வந்துருந்தோம். சாப்பாட்டுக்கு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியல. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் எந்திக்கவே நான் லேட் ஆகிட்டு. ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் நான் லேட்டாக தான் எந்திப்பேன். இன்றைக்கி எந்திக்கிறதுக்கே லேட் ஆகிட்டு. வேகமாக 9 மணிக்கு தான் போய் மட்டன் போய் வாங்கிட்டு வந்து கடை அவிச்சு மட்டும் வச்சுட்டு வந்துருக்கேன். போய் தான் செய்யணும். நம்ம அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நான் ஒரு 2 மணிக்கு நான் போனோம் அப்படின்னா நான் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி ஆகணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் நமக்கு. ஆக ஆண் பெண் 2 பேருமே நம்ம வேலைக்கு போகிறோம். என்னுடைய கணவரும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடு வேணும்னா நம்ம ஹோட்டலில் தான் ஆடுறோம். அந்த ஹோட்டலில் அந்த உணவக தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அப்படி பரிமாறுறவங்களும் சரி ரொம்ப அன்பாக நம்மகிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பரிமாறுறாங்க. இவர்களெல்லாம் நினைந்து இவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம வந்து யாரும் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. எங்கள் வீடுகளில் வெளியே நாங்கள் அவ்வளோவா போகிறது கிடையாது. வேணும்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம வெளியே புரோட்டா சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது அப்படின்னு குடும்பத்தோடு நிறைய பேர் வந்து வெளியே போய் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பீச் பார்க்கு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வருவாங்க. இது ஒரு பழக்கமாகவே கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த பரிமாறுறவர்களுக்கு அவங்களுக்கும் 10 ரூபா டிப்ஸ் இல்லை, நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப 50 100 10 இப்படி டிப்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு வருமானமாக அவங்களுக்கு வந்து இருக்குது. அதை அவங்க வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. அவ்வளோ கைண்டாக வந்து என்ன செய்கிறாங்க, பரிமாறுறாங்க நமக்கு. அதையெல்லாம் இவங்க வந்து எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சின்ன உணவகங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலை நிர்ணயத்தை செய்து கொண்டு அவங்களுக்கு கட்டுப்படியாகுதோ என்னமோ தெரியாது. பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கடைகளில் பார்த்திங்கன்னா 35 ரூபா தான் பொங்கல். நமக்கு வயிறும் ரொம்பிடும். 2 சட்னி வைப்பாங்க, ஒரு சாம்பார் வைப்பாங்க, வயிறு ரொம்பிடும். இதே இது நீங்கள் பெரிய ஹோட்டலில் போனீங்கன்னா 85 ரூபா 100 ரூபா அதே பொங்கல். ஏன்னா கொஞ்சம் நெய் மட்டும் அதிகமாக போட்டிருப்போம், நெய் நமக்கு ஆகாது. நெய் அதிகமாக போட்டிருப்போம், சாம்பார் இன்னும் கொஞ்சம் நல்ல ருசியாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம செலவழிக்கிறோம். அப்படி எல்லா உணவகங்களும்
உணவகங்களையும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அந்த விலையையும் நிர்ணயம் பண்ணி நமக்கு சிறப்பாக செய்கிறாங்க. ஆக இந்த தரமான உணவினை வந்து சின்ன உணவகம்னாலும் சரி பெரிய உணவகம்னாலும் சரி தரமான உணவினை நமக்கு போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு செய்கிறாங்க. விலை ஏறிக்கொண்டே இருந்தாலும் கூட காய்கறி விலை ஏறிடுது, மட்டன் விலை ஏறிடுது, சிக்கன் விலை ஏறிடுது. ஆனால் என்ன விலை, மீன் விலை, அது சீலா மீன்லாம் பார்த்திங்கன்னா 600-700 வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 1500 ஆகிட்டு. அப்போ என்ன விலையேற்றம் ஆனாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விலையில் தான் அவங்க வந்து அந்த உணவுகள் 100ரூவான்னா 100ரூவா தான், ஒரு சாப்பாடு மீல்ஸ் 100ரூவான்னா 100ரூவா தான். அவங்க வந்து அந்த விலையேற்றம் செய்கிறது கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த விலையை நிர்ணயித்து கொண்டு அவர்கள் சிறப்பாக வந்து என்ன செய்கிறாங்க. அதே மாதிரி சாம்பார் மீதமாயிட்டு குருமா மீதமாயிட்டு அப்படின்னா விற்கப்படலை அப்படின்னா எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் தான் போய் கொட்டுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம பொருளை வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு சாப்பிட ஆள் இல்லை அப்படின்னா ஒன்று நம்ம நாய்க்கு போடுவோம், அப்படி இல்லைன்னா குப்பை தொட்டியில் தான் நம்ம போடுவோம். நம்ம வந்து அதை நினைக்க மாட்டோம், இவ்வளோ பொருள் வம்பாவது துட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ பொருள் வம்பாவது நம்ம நினைக்க மாட்டோம். உடலுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தூர போட்டுருவோம். ஆனால் அவங்க வந்து விற்பனை இல்லாததை மிச்சத்தை குப்பை தொட்டியில் போடும்போது அவங்களுடைய வலி உணர்வு, அவங்களுடைய வலிகளை கூட இவங்க வந்து அருமையாக எடுத்து எழுதியிருக்கிறாங்க. உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மணிமேகலையில் கூட சொல்லுவாங்க, ஆபுத்திரன் வந்து அமுதசுரபி பாத்திரத்தை வந்து அந்த பாத்திரத்தை மணிமேகலை வந்து தீவதலகை மூலமாக பெற்றுக்கொள்வார். அப்போ வந்து சொல்லுவாங்க, ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றாமாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றைய உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து பாடியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த உணவுகளை எல்லாம் கொடுத்தவர்கள் நமக்கு உயிர் கொடுத்தவர்களாக அவர்கள். பாரதி கூட சொல்வார், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்னு பாரதி கூட சொல்வார். ஆக இப்படிப்பட்ட இந்த உணவகங்கள் எல்லாம் நம்மளுடைய வயிற்றுக்கு, நம்மளுடைய பணம் கொடுத்தாலும் சரி, நம்மளுடைய சரியான நம்ம பராமரிப்போட வீட்டில் நம்ம போனோம்னா ஒரு 1000 ரூபா நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்தோம், நம்ம ஏம்மா கொஞ்சம் எனக்கு சாப்பாடு எனக்கு செய்யுமா அப்படின்னாலும் கூட, போமா உனக்கு ஒரு வேலை இல்லை, உனக்கு நானே எனக்கு அவ்வளோ படிக்கணும் இவ்வளோ படிக்கணும், 1000 ரூபா இல்லை நீங்கள் 2000 3000 4000 கொடுத்தாலும் கூட அவன் செய்ய மாட்டான். ஆனால் அதே இது ஒரு 40 ரூபா கொடுத்து நம்ம ஒரு இடத்துல பெஞ்சில் போய் உட்காந்தோம்னா நமக்கு அருமையாக வந்து பழுமாறி, நமக்கு சட்னி வேணுமா மேம், சாம்பார் வேணுமா மேம், உங்களுக்கு இந்த சட்னி காலையிட்டா கூட்டு வேணுமா அப்படின்ட்டு நமக்கு அருமையாக நமக்கு பருமாறி அந்த ஒரு 100 ரூபா தொகைக்குள்ளே நம்ம காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடே நம்ம சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு சில இடங்கள் இருக்குது. நம்ம வந்து சில இடங்கள் போனால் 125 ரூபா ஒரு நேரம் சாப்பாடே ஆயிரும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா காலையில் 35 ரூபாய்க்குள்ளே முடிச்சுட்டு வந்துடலாம். மத்தியான மீல்ஸ் வெறும் 60 ரூபா, அரை மீல்ஸ் வந்து 60 ரூபா தான் இருக்கும் சில இடங்களில். அப்படியெல்லாம் நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம உணவகங்கள் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து கட்டிட தொழிலாளர், நமக்கு வந்து உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது மிகவும் நமக்கு முக்கியமானது. இது அந்த காலத்தில் குகைகள் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய மனிதர்கள் வந்து வசித்தாங்க. முதல்ல நம்மளுடைய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா டார்வினுடைய இயற்கை கொள்கையெல்லாம் பார்த்திங்கன்னா வாலில்லா மூதாதையர்கள் அவர்களிடத்துல இருந்தால் நம்ம வந்து வந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட மூதாதையர்களிருந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குகைகளில் வசித்தவங்க. சரி, குகைகளில் வசிச்சிருக்கிறாங்க. நமக்கு உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிறது நமக்கு 3வது இதாக உறைவிடம் நமக்கு இருந்தாலும் இதுதான் நமக்கு முதன்மையாக இருக்குது. அந்த குறவர் இனங்கள் கூட அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வரும்போது கூட அவங்க கையிலேருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்து அந்த ஷெட்டை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு உறைவிடம் தயாரித்து கொண்டு ஒரு பொம்மை செய்கிறதோ இல்லைன்னா ஒரு அணிகலன்களை செய்கிறதோ அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து செய்து தெருவோரமாக அவர்கள் வந்து விற்று கொண்டிருப்பார்கள். உறைவிடம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு முக்கியம். இதில் கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஆரம்பத்தில் அது பூமி பூஜை நம்ம போடுறதுலேருந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா கீழே வந்து முதல்ல வானம் தோண்டி அதில் ஜல்லி மண்ணெல்லாம் போட்டு பிறகு அதுக்கப்புறம் செங்கல் பூசி அதை கொஞ்சம் செங்கல் வளர்த்து பிறகு மேலே காங்கிரீட் போட்டு மேலே சீலிங் எல்லாம் போட்டு நமக்கு படி ஏணிப்படி இப்படின்னு நிறைய கை வேலைப்பாடுகளோடு ரொம்ப அருமையாக நம்மகிட்ட ஒவ்வொன்றா கேட்பாங்க. இந்த இடத்துல வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்து சரியான முறையில் அந்த கட்டட தொழிலாளர்கள் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆக அவங்களெல்லாம் நம்ம இந்த லப்பம் அடிக்கிறது அப்படி நேர்த்தியாக செய்வாங்க. நம்ம வந்து நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப நேர்த்தியாக நமக்கு வந்து கடைசியில் வர்ணம் பூசுவதுக்கு முன்னாடி சாரம் கட்டி அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இடமா தான் இருக்கும். நான் வந்து வீடு கட்டி பிரெயினர் 8ல் வீடு கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. ரொம்ப குறுகிய இடம் தான். முடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் இடம் தர மாட்டேன்ட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் லப்பம் அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சாரம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு இடம் தர மாட்டேன்ட்டாங்க. எங்கள் இடத்துக்குள்ளேயே மேலே அதை கட்டி அதில் ஏறி அதில் எப்படி தான் அவங்க அடித்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. அழகாக பெயிண்ட் பண்ணி நல்ல ரொம்ப அருமையாக எங்களுக்கு தந்துட்டாங்க. ஆக இவங்களால் நமக்கு பாராட்டுதலுக்குரியவர்கள். ஆக ஆண் பெண் எந்த
எந்த பாகுபாடுமின்றி காலையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்தடியிலையும் சரி, அந்த நம்ம ஏவியம் அந்த மில்லு தேங்காய் எண்ணெய் மில்லு அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா விடிய காலம் 6 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் என்ன தான் வேலை பார்ப்பாங்கன்னே தெரியாது. 6 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. 6:30க்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே இங்கே அப்படி வரிசையாக அதில் உட்காந்துருப்பாங்க. அதில் ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது காலையில். அப்படி உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அவங்கெல்லாம் தூக்குச்சட்டி வயற்கூடையில் ஒரு தூக்குச்சட்டியில் தான் சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்க. முதல் நாளே சாதத்தை பொங்கிடுவாங்க. காலையிலலாம் அவங்களுக்கு சாதம் வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. முதல் நாளே சாதம் நிறைய பொங்கி காலையில் ஒரு துவையலோ இல்லை ஊறுகாவோ இதையாவது கொண்டுட்டு வந்து அவங்க மத்தியான வேளையில் அவங்க அந்த தூக்குச்சட்டி சாதத்தை அவங்க அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி அந்த ஊறுகாய் வச்சு அவங்க சாப்பிடும்போது அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக அந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவ்வளோதான். அதே நம்ம சொல்லுவோம் 10 மணிக்கு தான் வராங்க, 6 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலை எல்லா இடத்துலையும் எல்லாரும் கட்டடம் கட்டி நீ வான்லாம் கூப்பிட்ற மாதிரி இல்லை. அவங்களுக்கு எப்போயாவது ஒரு திருப்பு தான் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல கான்ட்ராக்ட், ஒரு இடத்துல அவங்க கான்ட்ராக்டாக போயிருப்பாங்க. ஒரு 15 பேர் ஒரு ஆள்கிட்ட கான்ட்ராக்டாக இருக்காங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரோ மேஸ்திரி அதுபடி தான் அவங்க போகணும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மேஸ்திரி தான், இறந்துட்டாங்க. இறந்து 1 வருஷம் திதி கழியில். இந்த மாதம் தான், போன வருஷம் இந்த மாதம் தான் இறந்தாங்க. அவங்க ஒரு கான்ட்ராக்டர் தான், அவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் தான். அந்த வகையில் எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. அப்போ நிறைய எங்கள் அப்பா கிட்ட ஒரு 100 பேர் அந்த காலத்திலே இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு நாங்கள் இந்த சைட்டுக்கு நீங்கள் போங்க, இந்த சைட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இவங்க போகிறதுக்கே அங்கே 9:30 10 மணி ஆயிரும். வேலை ஆரம்பிக்கும் போது 10 மணி ஆயிரும். அவங்க கல் மண் ஜல்லி என்னென்ன வேணுமோ ஃபோன் போட்டு அவங்க எல்லாம் அதை கூஞ்சி அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு 9:30 10 மணி ஆயிரும். காலையில் சாப்பாடு சாப்பிடுதாங்களா என்னமோன்னு கூட தெரியாது. ஆனால் மத்தியான சாப்பாடு கஞ்சி கொண்டுட்டு வந்துடுவாங்க. நல்ல ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பேசுவோம், 10 மணிக்கு தான் ஆட்டிகிட்டு வராங்க, என்னத்தை தான் அடிக்காங்களோ தெரில, 2 மணி நேரம் வேலையை பார்ப்பாங்க, 12 மணிக்கு போயிடுவாங்க. பிறகு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு 3 மணிக்கு தான் வேலையை பார்ப்பாங்க, 5 மணிக்கு சட்டியை கழுவிடுவான். அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த மண்ணை சுமந்து அந்த பெண்கள் வீட்டில் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வருவாங்க. அத்தனை குழந்தைகள் இருக்கும், அவளுக்கு 10 குழந்தைகள் இருக்கும், 12 குழந்தைகள் இருக்கும். அந்த காலத்துலலாம் அவள் எந்த அளவுக்கு உடல் சோர்வோடு இருப்பாள். ஆனால் இருந்தாலும் அவள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் சித்தாளுக்கு சம்பளம். 70 ரூபா தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியும், எனக்கு இப்போ 49 வயது ஆகுது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சித்தாளுக்கு 70 ரூபா தான் சம்பளம். இப்போ 700 800 கொடுக்குறோம். நமக்கு மேஸ்திரி 1000 ரூபா பிடிக்கிறாங்க. மேஸ்திரி 1000 ரூபா வேலை பார்க்குறாரோ இல்லையா, மேஸ்திரி 1000 ரூபா பிடிக்கிறாங்க. அடுத்து 1500 நம்ம மேலே அந்த கொத்தனாருக்கு நம்ம 1500 ரூபாய்கிட்ட இப்போ நம்ம கொடுக்குறோம். எங்கள் கல்லூரிகளோட எங்களுக்கு கூட சம்பளம் கம்மி தான், ரொம்ப சம்பளம் ரொம்ப குறைவான சம்பளம் தான். ஆனால் நாங்கள் அப்போ கூட சொல்லுவோம், இது சித்தாள் மேஸ்திரி வேலையை கூட போய் சம்பாத்தியம் பண்ணிடலாம் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வேலையை பார்த்தா தான் தெரியும். ஒரே ஒரு நாள் மண் அப்படி சரிஞ்சு ரோட்டோரமாக கடந்து மண்வெட்டியை வச்சு வலித்து நம்ம ஏற்றி ஓட்டோம்னா மேலெல்லாம் அடித்து அந்த வலி வலிக்கும். 2 நாள் எந்திரிக்க முடியாது நமக்கு. அப்போ அந்த வேலையை அவங்க தொடர்ந்து ஆபத்தான வேலை. அப்படிப்பட்ட கட்டட வேலை ரொம்ப ஆபத்தான வேலை. எங்களுடைய பழைய வீடுகளில் கூட வீடு சீலிங் மேலேருந்து உடஞ்சிருச்சு. மேலே சீலிங் இந்த ஸ்லாப்பு, அந்த ஸ்லாப் உடஞ்சி கீழே கொத்த அப்படி விழுந்துருச்சு. அப்போ அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு ஸ்லாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அப்போ அந்த 2 பணியாளர்கள் வந்திருந்தாங்க. ஒருத்தர் மேலேருந்து உடச்சிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் அந்த கம்பி போட்டிருப்பாங்களே, அந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டின வீடு, கம்பியை பிடிச்சி இழுத்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் லைட்டாக தான் தட்டினார், அது அப்படியே உடஞ்சி இந்த மனுஷன் அந்த கம்பியை தொங்கிக்கிட்டே அங்கிட்டு போய் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. அந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு அந்த ஒரு கணம் என்னாச்சுன்னு நம்ம சிந்திக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்லாப் அப்படி நொறுங்கி அந்த கம்பியோடு போய் விழுந்து கிடக்கிறாரு. சுற்றி வர கட்டடம் அப்படி அவரை சூழ்ந்து அப்படி இருக்குது. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. கடைசியில் அந்த சோரெல்லாம் எடுத்து எங்கள் கடையிலேருந்து 4 பேர் வர சொல்லி அப்புறப்படுத்தி பார்த்தா அவர் இப்படி பதுங்கி போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறார். ஒரு அடி இல்லை. அப்போ நான் நினச்சேன், நம்மளுடைய சிவபெருமான் தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. இல்லை நமக்கும் அது ஆபத்து தான், அவங்களுடைய உயிர்னால் நமக்கும் ஒரு ஆபத்து. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு கடவுள் காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான தொழில்களையெல்லாம் அவங்க ஐயா என்னையா ஆச்சு, இன்னும் தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு டீயெல்லாம் கொடுத்து என்னையா ஆச்சு, எதுவும் பதறிட்டீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. இதில் எங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்படி ஆபத்துகள்லாம் ஏற்படும்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்படி
ஆபத்துகள், அவங்க வீட்டில் அத்தனை குழந்தைங்க இருக்கும், இப்போ மனைவி இருப்பாங்க, அதையெல்லாம் அவங்க பார்க்காம அவ்வளோ ஒரு ஆபத்தான தொழிலை அவங்க செய்ய வர்றாங்க அப்படின்னா அவர்களையும் நினைந்து இவர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா மிகவும் போற்றுதலுக்குரியது. பெண்கள் ஆண்கள் பார்த்திங்கன்னா தலையில் வந்து சும்மாடு கட்டியிருப்பாங்க, சுருமாடுங்கிறது பேர், அதை வந்து தெளிவாக அவங்க தமிழில் கொடுத்துருக்குறாங்க, சும்மாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக இந்த சும்மாடை தலையில் கட்டிக்கிட்டு நம்ம வெறும் தலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப தலை பாரமாக இருக்கும். அதனால் இந்த சும்மாடை அப்படி தலையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கல் கொண்டுட்டு வருவாங்க. நம்ம தலையெல்லாம் ஒரு செங்கலை நான் அங்கேருந்து தூக்கிட்டு போனாலே எனக்கு கை காலெலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். பொங்கல் டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் கட்டியை தூக்கிட்டு வந்தாலே எனக்கு அவ்வளோ வலி வந்துடும். அவங்க அவ்வளோ ஒரு கல்லை மேலே 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 அந்த சாந்து சட்டியில் அடுக்கி அவங்க கொண்டுட்டு வந்து மண்வெட்டியை வச்சு வேலை செஞ்சு அவங்க பெண்களும் ஆண்களும் வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கட்டட தொழிலாளர்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். இவர்களையெல்லாம் நம்ம அன்றாட நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து திட்டாமல் அவங்க கொடுக்கக்கூடிய என்ன, நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் போகிறோம், மாலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்காக நம்ம வந்து கொடுத்து நம்ம சாப்பிட்றோம். ஒரு கல்யாண வீடு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடத்துகிறோம் அப்படின்னா பல லட்சங்கள், 10 லட்சம் நாள் நம்ம செலவழித்து நம்ம செய்கிறோம், அவ்வளோ தூரம் செய்கிறோம். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையில் என்ன ஐயா 1000 ரூபா உங்களுக்கு அப்படி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அது ஆபத்தான தொழில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதையெல்லாம் நம்ம இந்த அவங்களுடைய வருமானத்துக்கு உகந்த வழியை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த உணர்வினையும் நான் வந்து இவங்க எழுதியதை வந்து நான் மதிக்கிறேன். அடுத்தது கைவினைஞர்கள். கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய தங்க ஆசாரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தங்க ஆசாரியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேலையே இல்லாமல், முன்னாடி பற்றி பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே போனாலும் காரில் தான் வருவாங்க, ஆட்டோவில் தான் போவாங்க, அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தவர்கள். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நகை செய்ய கொடுக்கணுன்னா கடைகளுக்கு போக மாட்டோம், ஆசாரி அவங்கள தான் போய் பார்ப்போம். அவங்கள போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க அருமையாக தாமரை நெக்லஸாக ஒட்டியானமாக எதுனாலும் அருமையாக நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க. அவங்க தாமிரம் கொஞ்சம் அதிகமாக கலப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் எல்லாமே மெஷின் கட்டிங் வந்துருச்சு. இப்போ நம்ம கடைக்கு போக வேண்டியதான், இப்படி இது 10 பவுனு, இது 2 பவுனு இதே மாதிரி எடுக்கலாம், இதை 10 பவுனையும் நம்ம செய்யலாம். இது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 25 பவுன் தாலி செயின் போட்டால் நல்ல ஓரளவு தான் கொஞ்சம் இதாக தெரியும், கொஞ்சம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 3 பவுன் போட்டுறதே 25 பவுன் மாதிரி நல்லா குண்டாக போட்டு வர்றாங்க. அது ஒரு பார்வைக்காண்டி அவங்க போட்டு வர்றாங்க. கடைகளில் நம்ம மிஷின் கட்டிங் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம். நம்ம ஆசாரி அவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்குறதே இல்லை. அவங்களுடைய தொழிலெலாம் ரொம்ப இப்போ மலிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு தொழிலே கிடையாது, ரொம்ப நட்டப்பட்டு போயிட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் படிக்கவே வைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பூ பெய்திட்டாங்க அப்படின்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க, வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இப்படி அந்த நல்ல இடமா அவங்களுக்கு அவங்களுடைய இனத்துக்குள்ளே நல்ல ஆண்களை பார்த்து கட்டி வைப்பாங்க, நல்ல மனவாளனும் அமைவாங்க. அவங்களும் அப்படியே சிறப்பாக வாழ்க்கை அந்த தொழிலுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கலப்பு திருமணம் அதிகமாகிருச்சு. ஏன்னா எதுவுமே வருமானம் கிடையாது, எதுவுமே பிள்ளைகளையும் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியல. அவங்க வேறு இனத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வேறு படிப்புக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைகளுமே இப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லமையாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகும்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கல்வியை நினைந்து இப்போ வந்து அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த வகையில் அது வந்து ஒரு பெருமைக்குரியது. ஆனால் அவங்களுடைய தொழிலை எண்ணி நான் மிகவும் வருந்துகின்றேன். இப்படிப்பட்ட இந்த நகை தொழில் செய்யக்கூடியவர்கள், கோவில் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படியை மிதிச்சுட்டு நம்ம போகிறோம். அதே கல்லை வந்து நம்ம ஒரு சிற்பர் வந்து சிற்பிகள் வந்து செதுக்குனாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இறை வழிபாடாக, ஒரு இறைவனாக நம்ம வந்து அது போற்றுதலுக்குரிய தெய்வமாக அது வந்து நம்ம வணங்கி நம்ம வழிபாடு செய்கின்றோம். ஆக வந்து அப்படிப்பட்ட ஒரு சிற்பிகள், சரி, அந்த காலத்தில் தஞ்சை கோயில், பெரிய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிற்பக்கலைகள் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. இதை வந்து நம்மளுடைய நூல்களில் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அந்த சிற்பக்கலை நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வல்லுநர்கள் இருப்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மர வேலைப்பாடுகள் செய்பவர்கள், சரி, அவ்வளோ ஒரு நுணுக்கங்களில் நம்மளுடைய கதவுகள்லாம் பார்த்திங்கன்னா மயில் வேணுமா, உனக்கு என்ன வேணும், முருகர் வேணுமா, இப்போ பிள்ளையார் வேணுமா, உனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் அருமையாக நமக்கு படங்கள் வரைஞ்சி நமக்கு ரொம்ப அருமையான வேலைப்பாடுகளோடு நமக்கு தர்றாங்க. பூஜை அறையில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறைன்னு தனியாக எங்களுக்குலாம் ஒரு ரூம் மாதிரி இருக்கும்.
ஒரு ரூம் மாதிரி இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 படம் நாங்கள் வச்சுருப்போம். 30 படத்துக்கும் பூ கட்டி போட்டு நாங்கள் சாமி கும்பிடோம்னா எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். பூ கட்டுறதுக்கே அதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் 1 மணி நேரம் பூ கட்டி போட்டு அதை சாமி கும்பிட எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆயிரும். எங்களுடைய மாமியார் வந்து ரொம்ப கண்டிப்பாக உள்ளவர்கள். கண்டிப்பாக அதை பூ கட்டி எல்லாத்துக்கும் அது சின்னதெல்லாம் வைக்கக்கூடாது, பெருசாக அப்படி தொங்கணும் உங்களுக்கு. அவ்வளோ தூரம் கட்டி அப்போ நான் வேலைக்கு செல்லலை. அப்போ செல்லாத காலகட்டங்களில் அவ்வளோ தூரம் அருமையாக நாங்கள் பூ கட்டி போட்டு அதை அந்த கரெக்டாக வெள்ளிக்கிழமைனா நல்ல வீடை நல்லா அலசி விளக்க கண்டிப்பாக நல்லபடியாக விளக்கி 6 மணி கரெக்டாக விளக்கு பொருத்திடணும் பூவெல்லாம் போட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பில் இருந்த நான் எங்களுடைய குடும்பம். ஆக இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மணி தொங்குறதுக்கு அழகாக அதை அருமையாக அப்படி அந்த கட்டிங், அப்புறம் பிள்ளையார் வடிவம், முருகர் வடிவம், அதை அப்படி கட் பண்ணி அப்படி அழகாக வந்து இப்படி சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மர வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் நுணுகி இவங்க வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த அனுபவம் இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்க வீடு கட்டும்போது அவங்களெல்லாம் பார்த்துருக்குறாங்களோ என்னவோ தெரியல. இவ்வளோ ஒரு நுணுக்கமாக ஆய்ந்து ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் கூட இதை ஆய்ந்து எழுத மாட்டாங்க. பெரிய பெரிய இலக்கியவாதிகள் கூட இவர்களெல்லாம் சிந்திக்க கூட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து மனித வேர்களை தேடின்னு இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் அவங்க சிறப்பாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் மீதமுள்ளவர்களையும் நான் வந்து விடுபட்டு போனால் அதையும் நான் வந்து வணங்குகிறேன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த மனித வேர்களை தேடி இந்த சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் இவர்கள் குறிப்பாக சுட்டி காட்டியது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. ஆக செம்பு பானைகள் செய்பவர்கள், குத்துவிளக்கு, கோவில்மணி, குடுவைகள் யாரையுமே விடலை. இரும்பு பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே விடலை. எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாக வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த தொழில்களை செய்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இப்போ ஒரு இது படிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கல்வெட்டு பற்றி படிக்கணும்னா கல்வெட்டியல்னு போவோம். ஒரு தொல்லியல் பற்றி படிக்கணும்னா தொல்லியல் துறைக்கு போகணும். இப்படி அந்தந்த படிப்புகளை நம்ம படிக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து படித்தது தான், வேறு எந்த படிப்பும் உங்களுக்கு கிடையாது. இதுக்குன்னு கல்லூரியோ அவங்களுடைய பள்ளி படிப்புகளோ எதுவுமே சொன்னதில்லை. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த நுணுக்கங்களை எல்லாம் கற்று தேர்ந்து ரொம்ப சிறப்பான முறையில் அதான் குலத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுடைய குலத்தொழிலாம் பூத்தொழில். இப்போ என்னுடைய மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமிஷன் கடை ரொம்ப சிறப்பாக போட்டிருந்தாங்க. என்னுடைய கணவர் வந்து பிகாம் வணிகவியல் பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து வேலைக்கெல்லாம் அவங்க வந்து பணம் கொடுத்து வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் என்னுடைய குலத்தொழில் எங்கள் அப்பா தொழிலை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி உள்ளே இருந்துக்கிட்டாங்க. ஆக இந்த குலத்தொழிலை கைவிடாது ஒருவன் செம்மையுற செய்யும்போது அதை நம்ம பெற்றவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஆசிரியர் தொழில் வருமானம்லாம் எங்களுக்கு வீடு கட்டலாம் எங்களுக்கு காணாது. இது வந்து இந்த நம்மளுடைய வேலையை பார்க்குறதுக்கே நம்ம அன்றாட பணி, அன்றாட சாப்பாடு செலவு கூட இதெல்லாம் காணாது. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் சுயதொழில் செய்கிறதுனால தான் இப்படி இப்போ நாங்கள் முன்னேறுகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் முன்னுக்கு வைக்கிறேன் உங்கள் முன். ஆக இப்படி நவீன யுகத்தில் நவீன இயந்திரங்கள் நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை அலங்காரம் செய்கிறதுக்கெலாம் நிறைய மிஷின்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. எல்லாமே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டுன்னு இல்லை, எது கோல்டு போட்டு வரா எது வந்து பித்தளை போட்டு வரா அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே தங்கம் மாதிரியே நமக்கு ஜொலிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 2 நகையை தங்கம் போட்டுட்டு அதில் கவரிங்க அடுக்கி போட்டு வருவாங்க. அம்மா இவ்வளோ நகை போட்டு வந்திருக்கியா அப்படிவாங்க. அதில் 1-2 தான் தங்கமாக இருக்கும், மற்ற எல்லாம் பித்தளை. அது யாருக்கு தெரியும்? அது என்ன பார்க்கவா முடியுது? ஒரு 10 நாள் கழிச்சாதான் பின்னாடி கருக்கும். அதை தான் அங்கே பாலிஷ் பண்ணிக்குவாங்களே. எல்லா சௌகரியங்களும் நமக்கு வந்துருச்சு. அடுத்து சாணை பிடிப்பவர்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டை சமந்துக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ரோடாக வந்து சாணம் பிடிக்கலையா அப்படின்ட்டு வருவாங்க. இவங்களையும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பெருமை. அரிவாள் மனை, வீட்டில் கத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி தேஞ்சு போயிடும். ரொம்ப காலம் ஆகிட்டா நம்ம கையையே அது வந்து துரு பிடிச்சது கையை வெட்ட ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் வந்து சாணம் பிடிச்சாதான் வந்து அது வந்து ரொம்ப அருமையாக நமக்கு சடன் நமக்கு வெட்டுறதுக்கு உதவும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரிவாள் மனை, நான் இன்றைக்கும் அரிவாள் மனை தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் வந்து பக்கத்தில் கீழெல்லாம் உட்காந்து வெட்ட மாட்டேன். அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து அதுக்கப்புறம் தான் பற்ற வைப்பேன். முதல்ல பற்ற வச்சுட்டு தான் அரிவாள் மனையை எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டு 1 மணி நேரத்துக்கு எனக்கு சமையல் முடிஞ்சிடும். அவ்வளோ வேகமாக முடிச்சிடுவேன். இப்போல்லாம் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கத்தி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அரிவாள் மனையில் அவளுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தேங்காய் துருவி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் அவ்வளோ தேங்காய் துருவி அவ்வளோ துருவோம். நாங்கள் சின்ன குழந்தைகளில் எங்களுக்கெல்லாம் பெரிய குடும்பம். நாங்கள்லாம் பிறந்த வீட்டிலையும் பெரிய குடும்பம் தான், புகுந்த இடத்துலையும் பெரிய குடும்பம் தான். தேங்காய் வந்து துருவணுன்னா சட்னி அரைக்கவே 3 தேங்காய் கட்ட துருவணும். நாங்கள் அத்தனையும் நான் தேங்காவை துருவி கொடுப்பேன்.
துருவி கொடுத்து அம்மியில் வந்து அவ்வளவும் நான் வந்து உட்காந்து அரைச்சி கொடுப்பேன். சட்னிக்கெலாம் காலையில் அரைச்சி கொடுப்பேன். வத்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி தான் அம்மா தரணுன்றுவாங்க. காலையில் அரைச்சி கொடுத்துட்டு அவ்வளோ பணிகளையும் செஞ்சுட்டு தான் நாங்கள் போவோம். தோசைலாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து காலையில் இவ்வளோ தோசை நீ சுற்றுமாட்டு மாவு வச்சுட்டு போயிடுவாங்க. பெரிய கூட்டு கொடுப்போம். அவ்வளோ தோசைலாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே ஸ்பெஷல் தோசை மாதிரி சுட்டு அது சட்னி சாம்பார், அது நெய் வேணுமா, முட்டை தோசை வேணுமா, எங்கள் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொன்றா கேட்கணும். இவன் என்ன தோசைமா வேணும், வெங்காய தோசை வேணுமா, நெய் தோசை வேணுமா, முட்டை தோசை வேணுமான்னு பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். அவள் ஆர்டர் போட்டால் தான் இங்கே நான் செய்வேன். என்ன தோசை வேணும்னு கேட்டால் தான், சாதா தோசைலாம் இறங்காது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தோசை தான், அவ்வளோ மணமாக இருக்கும், 7 வீட்டுக்கு மணக்கும். அவ்வளோ தோசை நல்ல கனமாக நல்ல குண்டு குண்டாக சுட்டு மொத்தமாக இவ்வளோ கீழேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அவசரம் அடுக்கி வச்சுருவோம். நாங்கள் மொத்தமாக சுட்டு அந்த அடுப்பு தான், விறகு அடுப்பு தான், அழகாக சின்னதாக கொஞ்சம் சின்ன விறகாக வச்சு தணல் போட்டு அந்த கங்குலே வெந்துடும். சட்டன்னு திருப்பி போட்டு அடுக்கிடுவோம். ஸ்கூல் காலையில் எங்களை 5:30க்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. அவ்வளோ வேலையும் செஞ்சு மசாலா அரைச்சி இந்த இல்லை அவ்வளோ பணிகள் நாங்கள் செஞ்சுருக்குறோம். தண்ணி எடுக்க இப்போல்லாம் மோட்ரு வந்துருச்சு, மோட்ரு பம்பு. ஆமாம், எங்களுக்கு தண்ணி எடுக்கலாம் அப்போ வந்து அடித்து தான் எடுக்கணும். அவ்வளோ தண்ணி உட்காந்து நான் அடிப்பேன், எங்கள் அம்மா வந்து ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, நான் கொண்டு 100 குடம். ஏன்னா அத்தனை பேர் கூட்டு குடும்பம். இவங்க எல்லாம் பூத்தொழில் அவங்க உட்காந்து தொழிலை வந்து அவங்க தொழிலை பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து அவ்வளோ தண்ணியை அடித்து தம்பி மாதிரி யாராவது அடிப்பாங்க, நான் கொண்டு ஊற்றுவேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொட்டிகளில் கொண்டு ஊற்றணும். தொட்டியை நல்லா கழுவி, இப்போ வந்து சம்பில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் கழுவ மாட்டேங்கிறோம். நம்ம ஏன்னா மேலே சின்டெக்ஸ் கேனு, அதையும் நம்ம கழுவுறோமா என்னன்னே தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருந்து அதில் இருந்தால் சுத்தம் பண்ணி வருது. அது என்ன தண்ணியாக தெரில, அதை நம்ம குடிக்கிறோம். சரி, மினரல் வாட்டர். சரிங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் நிறைய கருத்துக்கள் இருக்குது. மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம குடிக்கிறோம். ஆக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து அப்படி வந்து நாங்கள் அருமையாக நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் குடித்தோம். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய கடந்த காலத்தில் நான் பார்த்த அந்த அனுபவசாலிகளை எல்லாம் பார்த்து நான் உணர்ந்து கொண்டது. ஆனால் இவர்கள் உணர்ந்து கொண்டவர்களையெல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரிந்து கொண்டு இவர்களையெல்லாம் எழுத வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு வந்து வெளிப்படவில்லை. ஆனால் இதையெல்லாம் நான் பார்க்கும்போது இவ்வளவு அருமையாக கஷ்டப்பட்டுருக்கோம். அதே மாதிரி பூத்தொழிலாளர்கள், சரி, என்னுடைய தொழிலை பற்றி நான் சொல்லி ஆகணும். சரி, அவங்க பூத்தொடுப்பவர்களையும் விடலை, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. பூத்தொடுப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான தொழில் சொல்லுவாங்க. இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் உட்காந்து நம்ம கட்டி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து மொத்த ஹோல்சேல்ஸ் தான். அதனால் நான் இந்த தொழிலுக்கு பயந்தே தான் நான் இந்த மாதிரி ஆசிரியர் பணிக்கே நான் வந்தேன். வீட்டில் உட்காந்து நம்மளை பூக்கட்ட சொல்லியே நம்மளை குறுக்க ஒடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆசிரியர் பணிக்கே வந்தேன். ஆனால் இது வந்து ரொம்ப கடினமான பணி. என்னுடைய கணவர்லாம் காலையில் 5:30க்கு வெளியே கிளம்புனாங்க அப்படின்னா ஃபுல்லும் வாக்கிங், அவங்கள்ட்ட நடைப்பயிற்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு உள்ளே போனாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர 7:30 மணி ஆயிரும். அந்த அளவுக்கு ஓடி உழைத்தால் மட்டுமே நமக்கு அந்த வருமானம், நட்டமும் ஏற்படும், வருமானமும் வரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு கடினமான பணி. இந்த பூ தொடுப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து தன்னுடைய குறுக்கோடி அவங்க என்ன செய்கிறாங்க, பூ வந்து அவ்வளோ அருமையாக கட்டுறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நார் வச்சு தான் கட்டுவோம், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கலராக நூல் வந்துருச்சு. வெள்ளை நூல், சிவப்பு நூல், பச்சை நூல், ஊதா நூலுன்னு கலராக நூல் வந்துருச்சு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இறைவனுக்கு சார்த்தப்பட்ட அந்த மாலைகள் எல்லாம் வெளியே கொண்டு போட்டுருவாங்க. அதை மாடு ஆடுகள் எல்லாம் தின்னு அது வயிறை நுரப்பிக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களில் நம்ம போடக்கூடிய பூக்களை எல்லாம் இது வந்து நூல் கலந்து நம்ம செஞ்சுருக்கோம். அந்த நூல் வந்து செரிமானம் ஆகாது. அதனால தான் அந்த காலத்தில் வாழை நாரை வந்து பக்குவப்படுத்தி அவர்கள் நார்களில் தான் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறத அதை வந்து அவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து அப்படிலாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம விஞ்ஞானம் கருதி நம்ம வேகமாக வளர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே பயன்படுத்தாமல் அந்த பூக்களை வந்து சாப்பிட்றது மாடு ஆடு தின்னுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நூலையும் சாப்பிடும். அதுக்கு செரிமானம் ஆகாமல் அது வந்து அது உயிர் விடக்கூடிய வாய்ப்பும் அதுக்கு ஏற்படும். அதனால் இதையெல்லாம் நலன் கருதி தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அருமையாக நமக்கு இந்த மாதிரியான தொழிலை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இப்படி வந்து இந்த மனித வேர்களை தேடி அப்படிங்கிற இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நூல், எல்லோரும் படிக்கக்கூடிய நூல், நம்மளுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக உள்ள நூல். ஆக இத்தகைய ஒரு நூலினை இவர்கள் தந்தது அப்படிங்கிறது பெருமைக்குரியதாகும். இந்த பதவியில் அவர்கள் வேலை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா மிகவும் சிறப்புக்குரியது, மகிழ்வுக்குரியது, பாராட்டுக்குரியது. அவர்களை வாழ்த்தி இன்னும் மேற்பட்ட அதிகப்படியான நூல்களை அவர்கள் எழுத வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.